Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களா நம்ம பேச போறோம். அதாவது நீங்க எம்பிபிஎஸ் பண்ண போறீங்க இல்ல பிடிஎஸ் பண்ண போறீங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து பண்ண போறீங்க, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்ஒஎஸ் பண்ண போறீங்க இல்ல பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து மெடிக்கல் சம்பந்தமா கோர்சஸ் வந்து நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதே மாதிரி நீங்க எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு தெரியாம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் பியூர் கவர்மெண்ட் கிடைச்சா மட்டும் தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எய்ம்லேயே என்ன பண்றாங்க, தேவையில்லாம ரிப்பீட்டர் போட்டு நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா டைமை நம்ம வேஸ்ட் பண்றோம். அதே மாதிரி நிறைய பேர் பிஎஸ்சி நர்சிங் போய் ஜாயின் பண்றதுல, நிறைய பேர் வந்து பிஎன்ஒஎஸ் கிடைச்சும் போய் ஜாயின் பண்றதுல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படல அப்படின்னா தயவு செய்து ஒரு ஆளுக்காக ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா பணம் தான் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. அந்த தடையை உடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்றாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அதை மற்ற பசங்களுக்கு நீங்க சொல்லணும். ஓகே, இது எல்லாத்தையும் தவிர இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா, சரியா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் வரீங்க. உங்களுக்கு அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, 7.5ல கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபீஸை ஃபுல்லாகவே அவங்களே கட்டிடுறாங்க. ஈவன் ஹாஸ்டல் ஃபீஸ் முதற்கொண்டு. சரியா? இதுதான் மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப். இது இல்லாமல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், சரியா, நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்குமே நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வருஷத்துலேருந்து, அதாவது லாஸ்ட் இயர்லேருந்தே கொடுக்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து படித்து முடிக்கிற வரைக்குமே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா? அதனால இதெல்லாம் நீங்க மற்ற பசங்களுக்கு சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எல்லா பசங்களுமே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சாலுமே மாதம் 1000 ரூபாய் நினைச்சு கொடுக்குறாங்க. அது போத் பாய்ஸ் இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி. இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த கம்யூனிட்டியில் வர பசங்களுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா என்ன அப்படின்னா, நீங்க தான் உங்க வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போகணும். சரியா? அதாவது நீங்க உங்க பேரண்ட் வந்து 12th இல்ல 12th தான் படிச்சிருந்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். நீங்க தான் உங்க ஃபேமிலியில ஆளா நீங்க தான் என்ன பண்ணீங்க, காலேஜுக்கு நீங்க போறீங்க. இது வந்து கம்யூனிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஓசியா இருந்தாலும் சரி, பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஆனா நீங்க தான் ஆளா கல்லூரிக்கு போறக்கூடிய ஆட்களா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் நம்ம சொல்லும் போது நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா 1,80,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பர் இயர்லி. சரியா? பிடிஎஸ் நீங்க படிக்க போறீங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்தீங்க அப்படின்னா 1,20,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பிஎன்ஒஎஸ் பண்ண போறீங்க, சரியா, அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் பண்ண போறீங்க, இல்லைன்னா பிஏஎம்எஸ் அதாவது ஆயுர்வேதா பண்ண போறீங்க, இல்லைன்னா சித்தா பண்ண போறீங்க, இல்லை ஹோமியோபதி பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் 80,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா. இதை தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் பாராமெடிக்கல் கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு 20,000 ஸ்காலர்ஷிப் வருது. இது வந்து இந்தியால எந்த ஸ்டேட்லயுமே இல்ல, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியால பல திட்டத்துக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா முன்மாதிரியா இருக்கிறாங்க. சரியா? அதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு growth ஆயிருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். பிஎஸ்சி நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு. பிஃபார்ம், பிபிடி, பிஓடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். சரியா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சொல்லும் போது இதுல கம்யூனிட்டியே கிடையாது. நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தான் உங்க வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னு சொன்னா காலேஜுக்கு போற ஆட்களா இருக்கணும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டியில் வரவங்க. எஸ்சிசின்னு சொல்லும் போது கன்வெர்டட் கிறிஸ்டின்னா நிறைய பேர் என்ன தவறுதா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட கம்யூனிட்டி ஏற்கனவே பிசியா இருக்கும், பிசில இருந்து கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கு கிடையாது ஸ்காலர்ஷிப். சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டியா இருந்து எஸ்சி கம்யூனிட்டில இருந்து கிறிஸ்டியனா நீங்க கன்வெர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா எஸ்சிசி அப்படிங்கிற கேட்டகரியில வருவீங்க. அதை நீங்க பாத்துங்க. ஓகே, கன்வெர்டட் கிறிஸ்டியனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 15 லட்சமே கவர்மெண்ட் உங்களுக்கு கட்டிடுறாங்க. சரியா?
15 லட்சமுமே கவர்மெண்டே உங்களுக்கு கட்டிடுறாங்க. இதை பார்த்துங்க. ஒருவேளை நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது ஸ்டேட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நீங்க போனீங்க அப்படின்னா 4,50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வரும் MBBSக்கு. அதுவே BDS இருந்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க போனீங்க அப்படின்னா 4,50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வரும். அதுவே நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நீங்க போற மாட்டீங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும் BDSக்கு. இது தெளிவா பாத்துங்க. இது இல்லாம BNOS, அதுக்கப்புறம் BAMS, BHMS, BSMS நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டால நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2,50,000 ரூபாய் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தெளிவா நீங்க பாத்துங்க. இதெல்லாம் மெடிக்கல் கோர்சஸ், சரியா? டாக்டர் நீங்க படிக்கும் போது இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதுவே நீங்க BSc நர்சிங் பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்துடலாம். BSc நர்சிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 45,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே BPT, BOT நீங்க பண்ணீங்க அப்படின்னா 33,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், சரியா? B.Pharm பண்ணீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப், சரியா? இதுதான் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸோட ஸ்காலர்ஷிப், சரியா? அதனால இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசம் 1000 ரூபாய் வரும். யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாத்துக்குமே வரும். அதனால இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.